டென்டல் ஆடு. இந்த வேர்ட் டென்டல் சமஸ்கிருதத்துல தந்தஹான்னு என்ன வந்தது? ஏய் புரியுதா செல்ஃபி எடுக்கற? இந்த செல்ஃபியை இன்ஸ்டாகிராம்ல போட்டு புல் யுவர் சிஸ்டர் அப்படின்னு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி எப்படி வைரல் ஆக்குறான்னு பாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஐ அம் கோதை. இவங்க என் கிளாஸ்மேட்ஸ் கிருத்திகா அண்ட் மகேஷ். ஹலோ சார். நாங்க பயோடெக் ஸ்டூடண்ட்ஸ். நீங்க பேசுற டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த செயினை நான் தங்கமா மாத்தி காட்டினா நம்புவீங்களா? எஸ். வாட்? இந்த செயினை கோல்டா? எஸ். இம்பாசிபிள் சார். இட்ஸ் பாசிபிள். பாபாஜி சாண்டி சந்தானமாக மாறுற காலம். பாபாஜி உங்க பேச்ச கேட்காம போனோம்னு நினைச்சது நான் பண்ண பெரிய தப்பு. अशोकस्तारणस्तारशूरशौरिर्जनेश्वरः अनुकूलसभावर्ती पद्मी पद्मनिवेक्षणः. சார் நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்? சிட்டியை தாண்டி அவுட்டர் வந்தாச்சு. எங்கே தான் போகணும்? நீ நேரம் வண்டி விடுப்பா. சரி, நிச்சயம் கூட கிடைக்கும். சார் என்ன சார் ரூட்டே தெரியாமல் எங்கே சார் போகிறது? நான் சொல்றதை கேளு. நேரம் வண்டி விடு, நமக்கு நிச்சயம் ஏதாவது குழு கிடைக்கும். நாங்கள் இங்கே பிக்னிக் வந்திருக்கோம். பக்கத்தில் எங்கேயாவது சுற்றி பார்க்கறதுக்கு இடம் இருக்கா? ரைட்டில் போகணுமா? ஆமாம் சார், ரைட்டில் போனீங்கன்னா திருப்பூர் ரோடு வரும். அங்கே போன பஸ்ஸு ஒரு இடம் இருக்குது. ஒரு 5 இடம் நான் சுற்றி பார்க்கலாம். அங்கே போனோடனே கேட்டால் சொல்லிடுவாங்க. சுற்றி பார்க்குற இடம் இருக்குது சார். சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க? ஆள் இருக்காங்க சார். சரி, சுற்றி பார்த்துட்டு போகலாம். தேங்க்யூ. சரி, எல்லாரும் கொண்டு வந்து கட்டலாப்பா. நான் இந்த இடத்துக்கு புதுசுங்க. பிக்னிக்காக வந்திருக்கிறோம். பக்கத்தில் ஏதாவது பார்க்கறதுக்கு இடம் இருக்குதா? நிறைய இருக்குது ஐயா. வெள்ளி இருக்குது, திருப்பதி இருக்குது. ஒரு இடமெல்லாம் மலை தான். அப்படியா? ரூட் எப்படி போகணும்? நேராக போகணும் ஐயா. நேரம் போக வேண்டியதுதான். பைபத்து போகணும். அப்படியா? எல்லாம் மழை தானா? எல்லாம் மலை தான்.
தம்பி இவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்க? பாஸ்தா, பீட்சா இதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாருக்கும் இட்லி வடை தான். ஓகேவா? சூடா இருக்குமா? சார் 5 பிளேட்டு. சார் காலையிலேருந்து அங்கே இங்கே சுற்றின்னு இருக்கோம். இப்போ எங்கே தான் போகுது நாம? சந்தானம் சார் சாண்டி சார். வேற ஒருத்தன் நேரங்காலம் தெரியாம ஃபேஷன் நேம்ல சாண்டி கிண்டின்னு. ஆல்ரெடி எந்த திசையில போறோம் எங்க போறோம் ஒண்ணுமே தெரியாம கன்ஃபியூஷன்ல இருக்கும். இதுல எங்க இருந்து சார் நமக்கு லிங்க் கிடைக்கும்? கிருத்திகா சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம கிட்ட எந்த க்ளூவும் இல்ல, எந்த லிங்க்கும் இல்ல. எப்படி போறதுன்னு நம்மளே குழம்பி போய் தானே கிடக்கும். எல்லாம் ஒன்னாதான் வந்தது. சும்மா நான் என்ன பண்ணேன்? சும்மா இருந்தாலும் சும்மா ஆர்கியூ பண்ணி சொரிஞ்சு விட்டு எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றது? will you please keep quiet? நம்பிக்கை இருந்தா என் கூட வாங்க, இல்லைன்னா அப்படியே கிளம்பி போயிடுங்க. ஆன்மீக விஷயம்னா ரொம்ப நம்பிக்கை வேணும். நினைச்சதெல்லாம் உடனே கிடைச்சிடாது. இதுக்கே பொறுமை இல்லைன்னா ஃபியூச்சர் நீங்களே என்ன பண்ண போறீங்க? நமஸ்காரம். அடியேன் சதாசிவம். சரி, ஸோ டோன்ட் மைண்ட். பாப்பா சேத்தா அப்படி தள்ளி உட்காருமா. உட்காந்தாச்சு, அப்புறம் என்ன டோன்ட் மைண்டு? இது வேற. சார் கேட்குறேன், தப்பா நினச்சிக்காதீங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? எல்லாருமா ஏதோ பேசிகிட்டே இருக்கேள், வந்ததுலேருந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர். என்ன ப்ராப்ளம்? கேன் ஐ ஹெல்ப் யூ இன் எனி வே? யார் சார்? நாங்கள் ஏதோ டீமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது சார், அடியேன் சதாசிவம் இங்கே சென்னைக்கு தேடி வந்து இங்கேருந்து ஆன்மீக சுற்றுலா போகிறவாளுக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறது தான் என் வேலை. பல பேர் இங்கே வந்து இங்கேருந்து சுற்றி வர கும்பகோணம் அங்கே இங்கேன்னு ஆன்மீக சுற்றுலாலாம் கூட்டின்னு பண்ணி வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இடத்த பற்றின சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு வழிவகை சொல்கிறேன். ஏற்கனவே விட்ட மாட்டி முடிச்சுட்டு இருக்கோம். இல்லை இவர் வேற ஒருத்தர். சார் நேர காலம் தெரியாம நீங்க யார் சார்? நீங்க கிளம்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். சார் நாங்கள் வந்து இங்கே ஆன்மீக சுற்றுலாலாம் வரல, ஒரு பிக்னிக் வந்திருக்கோம். அதனால நீங்கள் கிளம்புங்க சார் ப்ளீஸ். சரி சரி, எனக்கு நன்னா புரியுறது. இருந்தாலும் இந்த அடியேன் பேர் சதாசிவம், மறந்துடாதீங்கோ. இந்த விசிட்டிங் கார்டு கையில் உங்களுக்கு எச்சலாக இருக்கேன், நானே பாக்கெட்டில் வச்சுட்றேன். மறந்துடாதீங்க. உங்களுக்கு யாருக்காவது எப்போவாது ஒரு ஆன்மீக சுற்றுலா பயணம் போகணுன்னா மறக்காமல் என்னை கூப்பிடுங்க, வரேன். ரொம்ப சந்தோஷம். பாப்பா இப்படி வந்து உட்காந்துக்கோம்மா. சார் கிளம்புங்க சார் முதல்ல. ஏன்பா இந்த காஃபி ஆர்டர் பண்ணுப்பா. ஜான் எங்க சாரும் கிருத்திகாவும்? அவங்க பில் பே பண்ணிட்டு வரேன்னு இருக்காங்கப்பா. அப்பாடா நல்லதான் போச்சு. இதே மாதிரியே ஃபுல் ட்ரிப்பும் அவர்கிட்டே மங்களம் பாடிட வேண்டியதுதான். லஞ்சுக்கும் சாப்பிட்டு சீக்கிரம் ஓடி வந்து உட்காந்துடலாம். ஆமா ஆமா பெஸ்ட்டு தான். சாண்டி எனக்கு ஒன்று மட்டும் ஆனால் புரியல சாண்டி. என்னது? அந்த பாபாவை பார்த்தா சக்தி வாய்ந்த மாதிரி தெரிறாரு. நீ அவர் காலில் வந்து பிளஸ்ஸிங் வாங்கிடலாம் சாண்டி. ஸோ நீ ஆரம்பிச்சிட்டியாடா? ஏய் ஏன்டா படுத்துற அந்த ஓரா ஸ்டைல் காமிச்சுக்கிட்டு அந்த தொப்பியை கட்டுறா. அது இல்லடா, என்ன சொல்கிறான் பாடா அவன். பாபா காலில் போய் நாம விழணுமா? அந்த பாபாவும் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி இருக்காரு. இப்படி தாண்டா நம்ம ஊரில் தகுதி தாராந்தாரம் பார்க்காம எல்லார் காலையும் விழுந்துட்டு இருக்கீங்க. காலில் விழுந்து தானே கெட்டே போயிடுறீங்க. புதுசாக எவ்வளவு வந்தால் போதுமே உடனே போய் விழுந்து எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவீங்களே நீங்கள். வெஸ்டர்ன் கல்ச்சரை பார்த்து திருந்துங்கடா. ஸோ உங்ககிட்ட போய் சொல்கிறான் பாரு, வெஸ்டர்ன் அவனும் பாரு நம்மளை பார்த்து கெட்டு போயிட்டு இருக்கான். அங்கேயும் பாரு இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நாளைக்கே வருது. ஆமாண்டா, நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. கொஞ்ச நாள்ல பாபாவை பற்றி ஒரு கிளிப்பிங்ஸ் வீடியோவில் வரும் நியூஸ் சேனலில். அப்போ புரிஞ்சுப்பீங்கடா நீங்கள். அது வரைக்கும் நீங்கள் இப்படியே தாண்டா பேசிட்டு இருப்பீங்க. டேய் நீ சொல்றது கூட யோசிக்க வேண்டிய விஷயமா தான்டா இருக்கு. எனக்கு ஒரு லாஜிக் புரியல. நம்ம ப்ரொஃபஸரோ ஹிந்து, பாபாவோ முஸ்லீம், ஆனால் இவர் என்ன அவரை பார்த்து குருன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே தான்டா ரொம்ப இடிக்குது எனக்கும். ஏய் நீ வேறடா, அவர் தான் யாரை பார்த்தாலும் மகானு ஞானின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ அதெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்று வேணாம், பேசாம விடு. இல்லைடா ஒரு டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தான் பார்க்குறேன், பெரியவங்களா இருக்காங்களேன்னு. அதெல்லாம் ஒரு மண்ணும் வேணாம், போக எல்லாம் கிளாரிஃபை ஆகும். பாரு அவங்க வரா மாதிரி இருக்குது, பேசாம கிளம்பலாம். ஆமாம் கிளம்பு ரெடி அவருக்கு. என்ன இவன் இவ்வளவு டென்ஷனா இருக்கா? எழுத்த விட மாட்டேங்கிறா.
நாங்க ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம்ல, நான் அதுக்காக கிளம்புறேன் இப்போ. நான் அவசரமா போயிட்டு இருக்கேன், வந்து பேசுறாங்க. வரட்டுமா? கோதை கொஞ்ச நேரம் இருமா, சும்மா அப்படி பரபரப்பா கிளம்பி போயிட்டு இருக்கு. மணி நைட் 7:30 ஆகுது. இந்த டைத்துல வெளியில போவாளா? எல்லாம் நாளைக்கு போய்க்கலாம். உட்காரு, நம்ம பேசுவோமே இப்ப. பேசுறதுக்குலாம் இப்ப டைமே இல்லப்பா. உங்களுக்கு தெரியாதா அந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டா நான் கிருத்திகா மகேஷ்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டுமா? ப்ராஜெக்ட் நீங்களும் வருஷ கணக்கா சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி பத்தியா சூப்பரா ப்ராஜெக்ட பத்தி போட்டிருக்கா. இந்த மாதிரி எப்ப வரும் உங்களுக்கு? அடுத்த ஸ்டேஜ் இதுதான். ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இவ்வளவு நாள் நீங்க வெயிட் பண்ணீங்கல்ல, இதுக்கு நல்ல ரிசல்ட் வரணும்னா எனக்கு போடுங்க, நான் போறேன். பாருமா, இத்தனை நாள் உன்னை இதை பண்ணுமா, உன்னை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இதை பண்ணுமா அதை பண்ணுமானா நானும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா அதுக்குன்னு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குல்ல, சீக்கிரமா முடிக்கணும். நானும் இப்போ யோசிச்சு பாரு, என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கா, அவெல்லாம் அவ பசங்க அழகா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வச்சா, எல்லாம் செட்டில் ஆயிட்டா. அங்க இருக்க இந்த மொனக்கடையில மளிகை கடை வச்சுட்டு இருக்காரு, அவர் என்ன படிச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம எல்லாம் போனா பில்லு போட்டு தரா, அவன் படிப்பெல்லாம் கேட்டுட்டு இருப்போமா, ஏன் உனக்கு தெரியுமா? அவன் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். இந்த மாதிரி மொன இன்ஜினியர்ஸ்லாம் வேலையே இல்லாம கிடைக்கிற வேலையை வச்சு சுத்தின்னு இருக்கா. அதை பத்தி நீ ஏமா கவலைப்படுற? உனக்கு மாப்பிள்ளை பிடிக்க போறது நானு. நல்லா யார் செட்டில் ஆயிருக்கானோ அவனும் மாப்பிள்ளைய ஆக்கிடுறேன். ஏப்பா, நான் எவ்வளவு ஃபோக்கஸ்டா ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், பயோ கெமிஸ்ட்ல போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிட்டு. இவ்வளவு நாள் நீங்க சப்போர்ட் தானே பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப திடீர்னு எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ? என்னம்மா பண்றது, இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணிட்டேன், ஒத்துக்கிறேன். எங்க நான் சப்போர்ட் பண்றேன்னு எனக்கு இப்ப பயம் வர ஆரம்பிச்சுடுது. ஏன் தெரியுமா? போன வாரம் கூட என் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பேசி இந்த டைத்துல அவள் சொன்னா, என் பேரனோட நன்னா இருக்கேன், என் பேத்தியோட நன்னா இருக்கேன்ட்டு. ஆனா அது எனக்கு அந்த மாதிரி ஒரு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல எனக்கு. அது மட்டும் இல்ல, நீ இப்ப கல்யாணம் பண்ணிட்டு ஃபாரின்லாம் போய் இருந்தேன்னு போயேன், நானும் உன்னை பாக்குற சாக்குல ஒவ்வொரு ஊரா கிளம்பி வந்துட்டு இருப்பேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்கம்மா, என்ன பண்ணட்டும் சொல்லு. ஏன்பா, நான் இவ்வளோ ஆசையா உனக்கு தேடி போயிட்டு இருக்கேன், என்ன நீங்க இப்படி சப்போர்ட் பண்ணியிருந்தால் இப்படி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா. என்ன இதை பண்ண விடுங்கோ, நான் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல மகேஷ், கிருத்திகா, நான் 3 பேரும் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது நிச்சயமா சக்சஸ் ஆக போகுது. அப்ப நீங்களே சொல்லுவீங்க நீ எடுத்துனது ரைட் அப்படின்ட்டு. கண்டிப்பாமா, ஐ வாண்ட் டு பீ a proud father like that. அப்பனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கிளம்பி போயிட்டு வரேன். கண்டிப்பா உன்னை சப்போர்ட் பண்ணி இப்ப கிளம்பிக்கோன்னு சொல்லுவேம்மா. ஆனா மற்ற நாளா இருந்தா ஓகே. இன்னைக்கு நான் உன்னை காலம்பரில இருந்து பார்த்துட்டு இருக்கேன், சும்மா வர போயிட்டு இருக்கேன், ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ்லயே உன்னை நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ உன்னை வெளில அனுப்புறது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. கொஞ்சம் ஏன் பொசிஷன்ல இருந்து யோசிச்சு பாரு. ஆமாப்பா, நீங்க சென்ஸ் பண்றது கரெக்ட். இன்னைக்கு காத்தாலேந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லணும்னாலே ஒரு நாள் ஆயிடும். நானே பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்கேன், எனக்கு தலையே சுத்துறது. நீ காத்தாலேந்து நடந்தது கண்டிப்பா சொல்றேன். நீ இப்ப கிளம்பி போக கூடாது, நம்ம 2 பேரும் அதை பத்தி பேசணும். ஒரு நல்ல சூடா காஃபி போட்டு தட்டமா? அதெல்லாம் வேண்டாம்ப்பா. இன்னைக்கு காத்தாலேந்து நடந்ததெல்லாம் எனக்கு நினைச்சாலே இந்த டேவே என் லைஃப்லயே ஒரு ரிமார்க்கபிள் டேன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லா நாளும் 24 மணி நேரம் தான்மா இருக்கு, அதுல என்ன அவ்வளவு ஸ்பெஷலா நடந்துட்டு உனக்கு? இல்லப்பா, நாங்க இன்னைக்கு நான் கிருத்திகா மகேஷ்லாம் கேஃப்டீரியால மீட் பண்ணப்போ பக்கத்துல ஒரு ப்ரொஃபசர் அவளோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தா. யார் உன்னோட ப்ராஜெக்ட் லீடா? இல்ல, அவர் ஒரு ப்ரொஃபசர். அவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்தார். உனக்கு தெரியாதா வரது வரைக்கும்? தெரியாது. நாங்க பேசிட்டு இருக்கச்சு அவ பேசின டாபிக் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங், சயின்ஸை பத்தி ஆஃப் கோர்ஸ். அதனால நாங்களும் போய் ஜாயின் பண்ணிட்டோம். அவர் திடீர்னு பேசிட்டு இருக்கச்சு ஆல்கமி பத்தி எல்லாம் பேசினார். அங்க ஒரு சந்தானம்னு ஒரு பையன் இருந்தான், அவனோட பித்தளை செயின் அதை கோல்டா மாத்தி தரேன்லாம் சொன்ன உடனே எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது. என்னடா அது இவர் இப்படிலாம் சொல்றாரு அப்படின்ட்டு நாங்க அவரை கேட்டுட்டு இருந்தோம். அவருக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, என்ன ஒரு ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடியும் அவரோட குரு இருக்காரு, அவரை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் நான் உங்ககிட்ட கூட சொல்லல, ஒரு வாரம் வெளியில தங்கி ரிசர்ச் பண்றதா தான் ஐடியா. நானும் அவ கூட ஜாயின் பண்ணிட்டேன். எப்ப? முன்னாடியே வா இல்ல இப்போதானா? இதெல்லாம் சொல்றது கிடையாதா? சொல்லல, இன்னைக்கே நீங்க அலோவ் பண்ண மாட்டேன்றீங்க. அன்னைக்கு ஒரு வாரம்னா எப்படி அலோவ் பண்ணிருப்பீங்க? அதனால நாங்க சரி போலாம். உன்னை பெத்தவங்கம்மா, நம்பிக்கை வச்சு அனுப்புறோம் உங்களை. இதெல்லாம் சரிப்பா, இந்த கதைய கேளுங்க இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு. அதனால போனோம். அந்த குருவை பார்த்தது எனக்கு ஐ வாஸ் ஸ்டன்ட். அவர் ரொம்ப ஆச்சரியமா நிறைய வேலை பண்ணார். அவர் காலை தொட்டு அந்த ப்ரொஃபசர் இப்படி இது கொடுத்தார், ப்ரொனவுன்ஸ் கொடுக்கறச்சு
கண்ணை திறக்காமலே அவர் பேரை சொன்னார். அந்த மாதிரி எனக்கு அவர் மைண்ட் ரீடிங் தெரிஞ்சு வர போறவா என்னவோ தெரியல, அவர் பெரிய மகான்னு மாத்திரம் எனக்கு தோன்றது. ஆனா அவர் என்ன மாத்திரம் போக கூடாது, நேரம் சரியில்லைன்னு சொல்றாரு. நான் சொல்ல வேண்டியது அவர் சொல்லிட்டாரு போட்டுருக்குமா? விளையாடாதீங்கப்பா, அதனாலதான் நான் ரொம்ப அப்செட்டா இருந்தேன் நீ பார்த்தாலே. அப்புறம் இவாளாம் இப்போ கிளம்பி போறான் அந்த ரிசர்ச்சுக்கு. சரி, ஸோ இவ்வளோ விஷயம் நடந்தது இன்னைக்கு. சரி, அவரே தான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரோ. அப்பா நான் சொல்றேன் போகாத அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏமா இப்ப போகணும்னு ஆசைப்படுற? பேசாம இன்னைக்கு ஒரு நாள் நார்மலா ரெஸ்ட் எடு. ஓகே, நாளை காலம்பரம் இருந்து பாத்துக்கலாம் எல்லாத்தையும். இதெல்லாம் இல்லப்பா, இந்த வேகத்திலே பண்ணாதான் உண்டு. ஆற போட்டுட்டோம் போதே, நீ புடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டேன். என்ன எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் என்ன வேற எதுவும் பண்ண விட மாட்டேன், நீ என்ன சொல்றியோ அதுதான் கரெக்ட்னு புடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் நான் அப்பா என்னம்மா சொல்ல முடியும் உன்ன? நீங்க புரிஞ்சுக்கோங்கப்பா. This is really important in my life for my career. Please தடுக்காதீங்க. என்னைக்காவது உனக்கு முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் அம்மா. என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறியோமா, அப்பா இன்னைக்குமே உங்க கூட தான் இருக்கு. அது போதும், எனக்கு அந்த சப்போர்ட் போதும். ஆனா அப்பா என்ன ஆசைப்படுறேனோ, என்ன நம்பிக்கை உன் மேல வச்சிருக்கேனோ அதை நீ கரெக்டா பண்ணுவேன்னு எதிர்பார்க்கிறேன். போகாது. இது வரைக்கும் பண்ணிருக்க, இனிமேவும் பண்ணு கண்டிப்பா. சரிம்மா, நான் வேணா உன்னை டிராப் பண்ணிட்டேம்மா. இல்ல வேண்டாம், நானே போய்க்கிறேன், பக்கத்துல தான் நானே போய்க்கிறேன். கேப் புக் பண்ணணுமாமா? இல்ல ஆனா மொபைல்ல வச்சிருப்பேன், இஷ்டத்துக்கு வச்சிருக்கேன். நீங்களா? நான் பாத்துக்கிறேன். பணமா இருக்கா? எல்லாம் இருக்கு. பார்த்து போயிட்டு வா, ஃபோன் பண்ணி எங்க போறியோ. சரி, நான் போயிட்டேன். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். சொல்லுமா. இன்னைக்கு அவர் பத்மராஜ் அப்படின்றவர் பத்தி அந்த குரு சொன்னார். உங்களுக்கு யாராவது தெரியுமா? அவரோட விசிட்டிங் கார்டு மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தாரு. அதை கூட நான் பேக்ல போட்டுட்டேன், எங்கன்னு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரியுமா அப்படி? அவரை போய் பத்மராஜ்ங்கறவர கொஞ்ச நேரம் முன்னாடி கூட நம்ம பேசினோம்ல, அப்பா ஜோக் அடிக்காதீங்க, அவர் சீரியஸா சொன்னார். பத்மராஜ்னு ஒருத்தரை போய் பாரு, குழப்பத்துக்கெல்லாம் தெளிவு கிடைக்கும்னு சொன்னார். விளையாடாதீங்க, அந்த குருவை நான் நம்புறேன். அவர் சொன்னபடியே நான் ஒரு நாள் போய் அந்த பத்மராஜை மீட் பண்ண போறேன். போயிட்டு வாமா, போயிட்டு வா. ஆனா இன்னைக்கு போல இல்ல. இன்னைக்கு போலப்பா, எனக்கு சீக்கிரமா ஆத்துக்கு திரும்பி வா. வந்துடுவேன். நான் தான் போலையே, ராத்திரியே வந்துடுறேன். சரியா? ராத்திரிமா 7:30 மணிக்கு கிளம்புறமா? லேட் ஆகாது, வந்துடுறேன். சரிம்மா, சாப்பாடு வைக்கணுமா இல்ல? வைங்க வைங்க. போயிட்டு வாமா, சீக்கிரமா வந்துடு. வந்துடு. இந்த காலத்து பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியலப்பா. ப்ரொஃபசர் சார், காலையிலேருந்து இதே மாதிரி காரில் போயிட்டே இருக்கோம், எங்கே போகிறோன்னே தெரில. நீங்களும் க்ளூ கிடைக்கும்னு சொல்கிறீங்க. எப்போ தான் நமக்கு க்ளூ கிடைக்கும்? நம்ம எங்கே தான் போனோம்? வண்டி ஒரு ஓரமாக எடுத்து மகேஷ். சரிங்க சார், ஒரு ஓரமாக எடுத்து. இப்படி படிப்போம் சார். இப்படி எடுத்து காலையிலேருந்து நமக்கு நடந்த நிறைய விஷயங்களை யோசிச்சு பார்க்கணும். ஆக்சுவலி அது கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு பெரிய முக்கியமான க்ளூ இருக்கு. நம்ம நிச்சயம் யோசிச்சு பார்க்கணும் இந்த க்ளூ, நமக்கு நடந்த விஷயங்களை. காலையிலேருந்து என்ன சார் நடந்தது? ஒன்றும் நடக்கல சார். காலையில் காஃபி குடித்தோம், டிஃபன் சாப்பிட்டோம், இளநீர் குடித்தோம், அவ்வளோதான் சார். இப்போ நடுத்தெருவில் நிற்கிறோம், வேற ஒன்றும் நடக்கல சார். இல்லை சாண்டி, இதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு க்ளூ இருக்கு. நம்ம இதை இன்னும் டீட்டெயில்டாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இதில் என்ன சார் இருக்குது? இதில் ஒன்றும் இல்லை சார், இதுதான் சார் நடந்தது. இப்போ நடுத்தெருவில் நின்றுருக்கோம் சார்.
எடுங்க பேப்பர் துண்டு. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை.